என் இனிய நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, நம்முடைய உணவு பாதையிலே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் தனித்தனியாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ் என்ற நோய் பிரச்சனையை தான் பார்க்க போகிறோம். நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ்னால் என்ன? நம்முடைய உணவு பாதையிலே ஏற்படக்கூடிய மூமெண்ட், மொட்டிலிட்டி டிஸார்டர். அப்படின்னா இது இயற்கைக்கு மாறான மூமெண்ட்ஸு நடைபெறுவது தான் இந்த இதுக்கு காரணம். நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ்னு அதுக்கு பேர். இந்த மூமெண்ட்டு எதனால் ஏற்படுது, என்ன காரணங்களால் ஓவராக இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, ஒன்று அமிலத்தன்மையுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், ரெட் ஒயினை அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல், கார உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல், அடுத்து நம்ம அதிகப்படியான சூடான உணவையோ அல்லது அதிகப்படியான குளிர்ச்சியான உணவையோ எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த மூமெண்ட், உணவு பாதையில் ஏற்படக்கூடிய மூமெண்ட்ஸ் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சுவிடும். இது பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மூமெண்ட்டு நமக்கு ஏற்படுவதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும்? என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, உணவு சாப்பிட்றதில் சிரமம் இருக்கும், உணவை விழுங்க முடியாது. உணவை விழுங்க முடியலனாலே பிரச்சனை தான் இல்லையா? அதையும் தாண்டி நெஞ்சொலி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தான் நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ் அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய உணவு பாதையில் ஏற்படக்கூடிய இயற்கைக்கு மாறான தசைகளினுடைய இயக்கம், அதீதமான இயக்கம், அதுக்கு தான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, பேரியம் மீல், அதாவது ஒரு மாவு கரைச்சி குடிக்க வச்சு அதை ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம். அப்படி தெரிந்து கொண்டு நாம் என்ன பண்ணணும்னா, உடனடியாக ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பார்க்க வேண்டும். அல்லது உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால், இந்த காணொளியின் கீழே ஓடக்கூடிய ஸ்க்ரோலிங்கில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேருடைய டாக்டருடைய பர்சனல் நம்பர் 9176380403 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக சொல்லுங்கள். அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த எண்ணுக்குரிய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுத்தீங்கன்னா, டாக்டர் அதை உங்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாகவே கேட்டு உடனடியாக மருந்துகளை உங்களுக்கு கூரியர் மூலமாக அனுப்பிச்சி கொடுப்பாங்க என்பதை கூறி, அனைவரும் இது போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.